நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போன உடனே சப்ஜெக்ட் யாரு? நான். ரொம்ப சிம்பிள். உடனே அந்த வார்த்தையை போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. as soon as I பஸ் ஸ்டாண்டுக்கு போன உடனே I reach the bus stand. ஓகே பாருங்க. as soon as I reach the bus stand பஸ் வந்தா அப்படின்னா if a bus comes. ஓகே வெறும் பஸ் கம்ஸ்ன்னு சொல்ல முடியாது. போட்டால் தான் அது சிங்குலர் அப்படிங்கிற ஐடியாவை கொடுக்கும். சரிங்களா பாருங்க. as soon as I reach the bus stand if a bus comes இங்கே காமா போட்டுக்கணும். ஏன்னா என்றைக்குமே நீங்கள் தனியாக ஒரு முழு வாக்கியத்தை மெயின் கிளாஸை மட்டும் தனியாக பிரித்து எழுதுறீங்க அப்படின்னா கமா போட்டு எழுதணும். நான் போயிடுவேன். ரொம்ப சிம்பிள். ஐ வில் கோ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்கள். as soon as I reach the bus stand if a bus comes I will go. as soon as I reach the bus stand if a bus comes I will go. சிம்பிள். 3 பெரிய சென்டென்ஸாக இருக்கலாம். ஆனால் நம்ம சும்மா இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வழக்கமாக நம்ம மற்றவங்க கூட பேசுவோம் பார்த்தீங்களா, அப்போ பேசும்பொழுது இந்த மாதிரி எல்லாம் இருக்க சென்டென்ஸை பிச் பண்ணிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். பரவாயில்ல சூப்பராக பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஆனால் இது என்ன பண்ணணும், நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் சொல்லி 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 பார்த்தா மட்டும்தான் இது உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமாகும், ஃபெமிலியர் ஆகும். சரிங்களா? ரைட். அவனுக்கு சம்பளம் கிடைச்ச உடனே நாம் கேட்டால், நாம் ரிக்வஸ்ட் பண்ணால் அவன் கொடுப்பான், அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள். பாருங்கள். கெட்ஸ் த சேலரி, அவ்வளோதான். ஹி ரிசீவ்ஸ் த சேலரின்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே. if we request him, காமா அவன் கொடுப்பான். he will giveன்னு சொல்லலாம். இங்கே நான் இப்படி எழுதுகிறேன், he will help usன்னு போடுறேன். அவன் நமக்கு உதவி செய்வான்னு போடுறேன். he will give அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன் என்னது? அவன் கொடுப்பான், he will give. நான் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன். சரிங்களா? as soon as he gets the salary V1, if we request him V1 he will help us. ஃபியூச்சர். இவ்வளோதான் மேட்ரு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா?